இப்போ வந்து ஒரு கல்ச்சர், அதாவது பயிற்சி, டியூஷன் கல்ச்சர் மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய படிப்புகளுக்கு இப்போ அகில இந்திய அளவில்னா நீங்கள் ஜேஇஇ, ஐஐடி, இந்த மாதிரி எம்பிபிஎஸ் இந்த மாதிரிலாம் சேர்றதுக்கு அகில இந்திய நுழைவுத் தேர்வு நடக்குது. இதுக்காகவே தனி கோச்சிங் சென்டர் வந்துட்டு இருக்கு. நீங்கள் ராஜஸ்தான் கோட்டா எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு பெரிய 100க்கும் மேற்பட்ட அங்கே வந்து பயிற்சி மையங்கள்லாம் இருக்கும். அங்கே படித்தவங்க அப்படியே 10th பாஸ் பண்ணிவிட்டு அப்படி போய் அங்கே படிச்சுட்டு அப்படியே செலக்ட் ஆகி மொத்தமாக போவாங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள்லாம் அந்த அளவுக்கு அங்கே பணம் கட்டிலாம் படிக்க முடியாது. 6 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் கட்டி படிப்பாங்க. இதை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் கூட இந்த மாதிரி பிஓஜேஎஸ், இப்போ நம்ம கொரோனா டைமில் வந்து எல்லாருமே இணையம் மூலம் படிக்க ஆரம்பிக்கும் போது பிஓஜேஎஸ் ஒரு கம்பெனி வந்து இந்த மாதிரி ஆன்லைன் படிப்பு தரோன்னு வந்தாங்க. கடையில் என்ன ஆச்சுன்னா அந்த ஆன்லைன் படிப்பு படிக்கும்போது அதெல்லாம் பெரிய முறையெல்லாம் பண்ணி பல பணத்தை வாங்கிட்டு அந்தந்த சென்டர்லாம் பூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ அதே மாதிரி பிட்ஜின்னு ஒரு அமைப்பு, ஒரு கல்வி நிறுவனம் அகில இந்திய அளவில் மிகவும் புகழ்பெட்ட இது. இங்கே வந்து இந்த ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்த இன்ஜினியரு, அந்த மாதிரி ஐஐடி என்ட்ரன்ஸ் இதெல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்க. இதில் வந்து ஒவ்வொரு மாணவரை சேர்க்கறதுக்கு கிட்டத்தட்ட கல்வி கட்டணம் வந்து அந்த டியூஷன் கட்டணம் வந்து 4 லட்சம் 5 லட்சம் வாங்குறாங்க. டெல்லியில் நோய்டா செக்டாரில் இந்த மாதிரி ஒரு பிட்ஜி சென்டர் ஒன்று இருக்குது. அங்கே திடீர்னு பார்த்தா ஏராளமான மாணவர்கள் 9ஆப்புலேருந்து ஆரம்பிச்சிடறாங்க. சில மாணவர்கள் 6ஆப்புலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி 9ஆப்புலேருந்து மாணவர்கள் பல வாரம் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அந்த சென்டரை வந்து மூடிட்டு போயிட்டாங்க. என்ன போய் பார்த்தா பிறகு அது எங்கே இருக்குன்னு தெரில. பிறகு பார்த்தா ஒரு பெரிய அதிகாரி வந்து புகார் கொடுத்தாரு. எப்படின்னா, என்னுடைய பையனுக்காக நான் வந்து நான் 3.9 லட்சம் பணம் கட்டினேன், இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு, இஎம்ஐ இப்போ கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் திடீர்னு மூடிட்டு போயிட்டாங்க. என் பையன் இப்போ தான் 10th படிக்கிற வந்திருக்கு, அந்த டைமில் இடையில மூடிட்டு போயிட்டாங்க, என்னுடைய பையனுடைய படிப்பு பாழாகி போச்சு, இன்ஜினியர் கனவு இதாகி போச்சு அப்படின்ட்டு புகார் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் போலீஸ் விசாரணை பண்ணி பார்த்தா அந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட ஒரே 3 வங்கியில் 384 வங்கி கணக்கு தொடங்கிருக்கு. தொடங்கி மாணவர் பணத்தெல்லாம் இங்கே போட்டுட்டு திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த 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 சென்டரோட ஓனர் இவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி புகார் போட்டு விசாரித்து பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி இந்த ஒரு பெற்றோர் கொடுத்த உடனே ஒரு 364 பெற்றோர்கள் தொடர்ந்து புகார் கொடுக்காங்க. இந்த மாதிரி என்னுடைய பையனுடைய வாழ்க்கை போச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி பல பயிற்சி நிறுவனங்கள் அகில இந்திய அளவில் கோச்சிங் பண்ணுறோம், இந்த மாதிரி ஐஐடி கோச்சிங் பண்ணுறோம், இந்த மாதிரி ஜேஇ கோச்சிங் வந்து எம்பிபிஎஸ் கோச்சிங் பண்ணி சொல்லி பணம் நல்லா சம்பாதிக்கிறாங்க. காரணம் வந்து நம்ம கல்வி முறையில் உள்ள ஒரு குறைபாடு. ஏன்னா எல்லாமே இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் ஓரியன்டாக இருக்குது. நீட் எக்ஸாம் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் ஓரியன்டாக போகிறதுனால வழக்கமான பள்ளிக்கூடங்களை படித்து பாஸ் பண்ணி படித்து போகிற மாணவருடைய எதிர்காலம் வந்து இந்த மாதிரி பரிபூர்ண நிலைமை தான் இருக்குது.